பெருசுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது அற்ப காரியம். இந்த தேவையை சந்திப்பது அற்ப காரியம். இந்த சூழ்நிலையை மாற்றுவது ஆண்டவருக்கு அற்ப காரியம். கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, இல்லை இதை நீ ரொம்ப உங்களுக்கு பெருசாக தெரியலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியலாம், ஆனால் என்னுடைய கர்த்தருக்கு அற்ப காரியம். என் கர்த்தருக்கு லேசான காரியம். கூழாங்கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்துவது ஆண்டவருக்கு அற்ப காரியம் தானே. அப்போ நம்ம காரியம் ஆண்டவருக்கு அற்ப காரியமாக இருக்காதா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிச்சார்ல, அது அவருக்கு அற்பமான காரியம் தானே. அப்போ நம்முடைய காரியம் அற்பமாய் ஆண்டவருக்கு மாறாதா? அந்த தேவன் தான் இன்றைக்கு திரும்ப திரும்ப உங்களை தைரியப்படுத்தி சொல்கிறாரு, இது என் பார்வைக்கு, அதாவது அவர் பார்வைக்கு இது அற்ப காரியம். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது, லேசான